8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியை, தரமான கல்வியை, சரியான சமமான கல்வியை ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால் தனியார் முதலாளியிடத்திலே அரசு தோற்று போகிறதா என்ற கேள்வி உனக்கு எழுமானால் அது விழிப்புணர்வு. தனியார் முதலாளிதான் அப்பலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவிரி இந்த மருத்துவமனை தான் மருத்துவத்தை தரமாக கொடுக்க முடியும் என்றால் அரசு என்ன செய்கிறது? அரசு ஒரு முதலாளியிடத்திலே தோற்று போகிறதா? அப்ப தோல்வி அடைந்த அரசா? ஏன் தரமாக கொடுக்க முடியாது? இந்த கேள்வி எழுமானால் நீ விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். அது மாற்றத்திற்கான அரசியலின் தொடக்கம். நாம் எதுக்கு நிற்கிறோம்? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் முடியாததை தனியார் முதலாளி கொடுத்து விடுவாரா? மோதி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசா தனியார் முதலாளியா? உலகத்தில் ஆகச் சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம். ஆகச் சிறந்த கல்வியை என் அருமை பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இது நமது ஆட்சி, அதன் நடைமுறை. தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே தங்கு விடுதிகள் இல்லை. உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி என்று தாழ்த்தப்பட்ட மாணவர் மாணவிகளுக்கு என்று தனியாக தங்கும் விடுதி இல்லை. ஆனால் அரசு நடத்துகிற பள்ளியிலே, கல்லூரியிலே எதற்காக தனியாக தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு என்று தங்கும் விடுதி? அப்ப தனியார் முதலாளி சாதிப்பதை சமூக நீதி என்று வாய்களி வெட்டியாக பேசிக் கொண்டிருக்கிற அந்த அரசால் செய்ய முடியாதா? முடியும். எந்த அரசால்? தமிழ் தேசிய அரசால் முடியும்.